சரி. அதுக்காக ஒரு கடித பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அப்ப அவை ரகசியத்தன்மை பேணப்படும். நம்மள்ட்ட வந்தா என்ன ரகசியம், அது வேற சரி. லெவல் தானே. இப்ப கடிதத்தை கொடுத்து சேவ் பண்ணிருக்காரு. நாங்க தாரோம், எந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு 10ஆம் தேதி கடிதம் போயிருக்கு. அப்ப உண்மையான அந்த சத்திய கடதாசி வந்து அவருதுவா முடிஞ்சோடனே எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் தெரியுதா தம்பி? நல்லாவே தெரியுது. ஆ, தெரியுதா? ஆ. பூம். அன்று இன்று அதான் வித்தியாசமே. அன்று இன்று என்ன எங்கட உண்மையில எங்கள்ட்ட இருக்கிற அந்த கிரியேட்டர் மாதிரி வேற லெவல் வேற அப்பா. லெவல். அது சரி. 540 செலவழிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களாம் ஆமா, இவங்க. விஜயராம 420. மாவட்டத்துல இருந்த வீட்டுக்கு, அதுவும் எப்ப அறகலைய காலத்தில் வங்குரோத்து அடைஞ்ச காலத்துல, நாட்டுல டொலர் இல்ல, பிரச்சனை, எரிபொருள் இல்ல, எரிவாயு இல்ல, எதுவுமே இல்லாம மக்கள் ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்க இவங்க வீட்டுக்கு அடிச்சாங்க பெயிண்ட். ரோட்ல அடிச்சுக்கிறாங்க மக்கள், இவங்க வீட்டுக்கு அடிக்கிறாங்க பெயிண்ட். அப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. அதுவும் 540 மில்லியன் செலவழிச்சு 2022 2023 விஜயராம மாவட்டத்தில் இருந்த அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு அடிச்சிருக்காங்க பெயிண்ட். அது பாத்துங்க. என்ன அந்த பெயிண்ட் வந்து என்ன பெர்மனன்ட் அடிச்சு அப்புறம் கலெக்டர் இல்லையா அது? அது அப்படியே இல்ல ஒட்டி கோல்டு இல்ல இருக்கு. டேல்ஸ், எனக்கு உண்மையா டவுட்லாங்க. கோல்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சா இல்ல அது சில்வர் மிக்ஸ் பண்ணி அடிச்சா? எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அடிபட்டு இருக்குதா. பளிங்கு கற்கள் போட்டிருக்காங்களா, ஏசி பெட் பண்ணிருக்காங்களா, அந்த படி உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் ஆனா பலகையில, அவருக்கு இல்ல அப்படி இல்ல அவருக்கு பலகையில நீங்க தான் நன்றி செய்வாங்க. சொல்ல வேணும். ம். அதை இப்ப நீதிமன்ற கட்டடமா தானே மாத்த போறாங்க. ஆமா, 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 ஆமா. அதுக்கான ஆ, வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராஜபக்சேக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அப்ப அதுக்கெல்லாம் செலவு 540 மில்லியன் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து போயிருக்கு. இந்த முறை திசை காட்டி அரசு, மாலிமா அரசு, என்பிபி அரசு என்ன செஞ்சிருக்கு, 425 மில்லியன் செலவு பண்ணி புறக்கோட்டை பஸ் நிலையத்தை புனர் நிர்மாணம் பண்ணிருக்கு. அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நடந்திருக்காங்க. அதை பத்தி நாங்க விவரம் பேசுவோம். அப்ப இப்படித்தான் இந்த காலகட்டங்கள், குடும்ப ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் அதுன்னு இப்ப சோசியல் மீடியாவுல பரபரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தை பத்தி பேசியே ஆகணும். ஐயோ, அமைச்சர் சந்திரசேகரன் என்ன வேலையை பாக்குறாரப்பா. இந்த நேத்து பேரை நேத்து அவரை சொல்லலையே பத்தி டேல்ஸ் நான் அவரு. பேசுறோம். நிறைய நிறைய பேர் இது கமெண்ட்ல போட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, நம்ம கேட்டோம். யார் அந்த நபர் அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் இல்ல போட்டிருக்காங்க. அவங்களும் சந்தேகத்திலாம் தெரிவிக்கிறான். ம். அவங்கள ஆரண்டு தெரியாது. அமைச்சர் சொல்ல வேணும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவர் என்ன இப்ப வேற சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறாருன்னு. විශේෂයෙන්ම මම මන්ත්‍රීතුමාට කියන්න ඕන දැන් අද උතුරේ ගත්තට පස්සේ මන්ත්‍රීතුමා පිළිබඳවයි ඊට පස්සේ යාගේ ගුරු වෙන සුමන්ද්‍රන්ට විරුද්ධව වැඩියෙන්ම කතා කරන්නේ මම. අන්න ඒ තරම් මත තියාගෙන බොරු චෝදනා එල්ල කරන්න එපා. හරිද? එහෙම චෝදනා තියෙනවා නම් කර්මී මන්ත්‍රීතුමනි